இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 9 உள்ள முக்கியமான கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா என்பன யாருடைய நூல்கள்? மேத்தாவின் நூல்கள். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக நான் போராடுவேன் என்று கூறியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். எந்த ஆண்டு அம்பேத்கர் தன்னுடைய இளங்கலை பட்டத்தினை பெற்றார்? 1912. எந்த ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். கன்னிப்பாவை என்பது யாருடைய நூல்? சேசுராஜா என்பவரின் நூல். அம்பேத்கர் எப்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கினார்? 1927ஆம் ஆண்டு. ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழ் 1927ஆம் ஆண்டு. எதிர்ச்சொற்களை எழுதுக. பொச்சாப்பு சுறுசுறுப்பு, இகழ் நட்பு, நிறை அப்படின்னா மேன்மையற்ற, இதெல்லாம் எதிர்ச்சொற்கள். எந்த ஆண்டு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார்? 1920ஆம் ஆண்டு. பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். இதை மாற்றி கூட கேட்கலாம். எந்த படிப்பிற்காக அம்பேத்கர் 1920ஆம் ஆண்டு லண்டன் சென்றார்? பொருளாதார படிப்பிற்காக. எந்த ஆண்டு அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார்? 1921. அம்பேத்கர் 1923ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். அது எது பற்றிய ஆராய்ச்சிக்காக அவருக்கு இந்த பட்டமானது வழங்கப்பட்டது? ரூபாய் பற்றிய பிரச்சனை. ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டமானது டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது. அந்த ஆண்டு 1923. இரட்டை வாக்குரிமையை எதிர்க்கும் பூனா ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? 1931 செப்டம்பர் 24. பொறுத்துக. குறிக்கோள் என்றால் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை என்றால் கான்ஃபிடன்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். அம்பேத்கர் எங்கு தனது பள்ளி படிப்பை தொடங்கினார்? சத்தாரா. முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தை சேர்ந்தவர் இரட்டைமலை சீனிவாசன். எப்போது அரசியல் நிர்ணய மன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தீர்மானத்தை நிறைவேற்றியது? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29வது நாள். ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது ஸ்லேடை என்று அழைக்கப்படும். மேத்தா எழுதிய நூல்கள் சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் ஆண்டாள். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்ற பாடல் வரிகளை பாடியவர் மேத்தா. அன்னை பூமி என்னும் புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. கோமகள் எழுதிய புதினத்தின் பெயர் அன்னை பூமி. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்பொழுது ஒரு அமைப்பை தொடங்கினார்? 1924ஆம் ஆண்டு. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு 1927. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அமைப்பை நிறுவிய ஆண்டு 1924. திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் மாணிக்கவாசகர். திருப்பாவை ஆண்டாள், திருவெம்பாவை மாணிக்கவாசகர். இரட்டை வாக்குரிமையை எதிர்த்த பூனா ஒப்பந்தம் எதனை ஆதரித்தது? ஒடுக்கப்பட்டோருக்கான தனி தொகுதியை ஆதரித்தது. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? மேத்தா. வெண்ணிலா எந்த நூலை தொகுத்தார்? மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலினை. எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார்? நாக்பூரில் இணைத்து கொண்டார். எப்பொழுது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1990ஆம் ஆண்டு.
யாருடைய அரண்மனையில் சிறிது காலம் உயர் அலுவலராக அம்பேத்கர் பணியாற்றினார்? பரோடா மன்னர். சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் திருவெம்பாவை. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட என்று பாடியவர் யார்? மு. மேத்தா. எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார்? கொலம்பியா பல்கலைக்கழகம். எந்த ஆண்டு அம்பேத்கர் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? 1915ஆம் ஆண்டு. யாருடைய உதவினால் அம்பேத்கர் இளங்கலை பட்டம் பெற்றார்? பரோடா மன்னரின் உதவியால். கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? அன்னை பூமி என்னும் புதினம். நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களின் ஒளிரும் சூரிய விளக்கு என்று பாடியவர் யார்? மு. மேத்தா. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பெறும் நூல் திருப்பாவை. புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். எந்த ஆண்டுனா? 1957ஆம் ஆண்டு. எங்கு நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் அம்பேத்கர் கலந்து கொண்டார்? இலங்கையில் நடைபெற்ற. மறதி ஓர்ப்பு இன்னபிற மன்னும் உயிர்குணங்கள் எல்லாம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஓர்ப்பு என்ற சொல்லினுடைய பொருள் ஆராய்ந்து தெளிதல். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறுவிய அமைப்பானது ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவையாகும். கோமகள் எழுதிய நூல்கள் உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் மற்றும் அன்னை பூமி. இதில் அன்னை பூமி என்பது தமிழ்நாடு அரசின் பரிசினை பெற்றது. அம்பேத்கர் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டிற்கு எப்பொழுது சென்றார்? 1930ஆம் ஆண்டு. வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் என்று பாடியவர் யார்? மு. மேத்தா. ஒடுக்கப்பட்டோருக்கான தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று எந்த வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் எடுத்துரைத்தார்? 2வது வட்டமேசை மாநாட்டில். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகின்றது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகின்றது என்ற பாடல் வரிகளை எழுதியவரின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. எழுதியவர் மு. மேத்தா. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. இனி ஆங்கில சொற்களுடன் பொருத்துக. அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன், ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அம்பேத்கரின் ஆசிரியரின் பெயர் மகாதேவ் அம்பேத்கர். மகாதேவ் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் யார் யார் இடையே கையெழுத்தானது? அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே கையெழுத்தானது. அம்பேத்கரை பற்றி. அவர் முதுகலை பட்டமானது பண்டைய கால இந்திய வணிகம் எனும் தலைப்பில் பெற்றார். ஆய்வு கட்டுரையை இந்தியாவின் ஜாதிகளின் வளர்ச்சியும் தோற்றமும். முனைவர் பட்டத்தினை இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். பாரிஸ்டர் பட்டத்தினை சட்டத்திற்காக அவர் பெற்றார். அந்த ஆண்டு 1923. முதுகலை பட்டம் பண்டைய கால இந்திய வணிகம். ஆய்வு கட்டுரை இந்தியாவின் ஜாதிகளின் வளர்ச்சியும் தோற்றமும். முனைவர் பட்டம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். பாரிஸ்டர் பட்டம் சட்டத்திற்காக. ஆண்டு 1923. அம்பேத்கர் தொடங்கிய கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி. அமைப்பு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்பொழுது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது? 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 21. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்பொழுது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது? 1948 பிப்ரவரி 21. அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட இதழ் ஒடுக்கப்பட்ட பாரதம். அந்த இதழானது தொடங்கப்பட்ட ஆண்டு 1927.
கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. அவ்வளோதான்.